ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் காலையில் நீங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஆப்பம், இடியாப்பம், புட்டு, அந்த மாதிரி எது பண்ணாலுமே, பரோட்டா எல்லாத்துக்கூடவும் சூப்பராக போடுற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் சால்னா எப்படி வறுத்தரைச்சி நல்ல டேஸ்ட்டாக கமகமன் வாசனையோடு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் இதை தைரியமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் சால்னாக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். அடுத்ததான் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 காஷ்மீரி மிளகாய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு இதிலிருந்து ஒரு நல்ல வாசம் வர்றது வரைக்கும் இதை வறுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு துருவன தேங்காய் 1/2 கப் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த வாசம் வந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சால்னாக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு அனாசிப்பூ, ஒரு ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4-5 கிராம்பு, மறக்காமல் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும் சால்னாக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தக்காளி 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். அதோட அதே கப்பில் 1 கப் காலிஃப்ளவர், ஒரு 5-6 பூ இருக்கும். கூடவே ஸ்மால் சைஸில் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு கேரட், அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 10 போல் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காய்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். அதோடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமாக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனிமேல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எதுக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்பாத்தினா கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிட போகிறேன். நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. சால்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். கடைசியாக இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், அருமையாக நம்மளோட வெஜிடபிள் சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில்
கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. நல்லா காய்கள்லாம் நிறையா சேர்த்து சத்தான நம்மளோட வெஜிடபிள் சால்னா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த விதமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலுமே அதுக்கு சூப்பராக போகும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.